பாரம்பரிய ரைஸில் நம்ம எப்படி இட்லி தோசை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து மாப்பிளை சம்பா ரைஸு. இதை வந்து நைட்டே 4-5 டைம் கழுவிட்டு நைட்டே ஊற வச்சுட்டேன். அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நார்மல் அரிசியில் இட்லி தோசை பண்ணுற மாதிரி அதுலேருந்து நான் கொஞ்சம் உளுந்து எடுத்துகிட்டு கலந்து வச்சுட்டேன். அதை வீக்லி அரைக்கும் போது இதையும் அரைச்சி வச்சுக்குவேன். நான் அதே மாதிரி கலந்து கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து வச்சுட்டு 8 மணி நேரம் புளிக்க வச்சுட்டா நல்லா பாருங்கள் பொங்கி வந்திருக்கு. அதை நார்மலாக நம்ம எப்போதும் போல் இட்லி தோசை பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி சாப்பிட்ருக்கீங்களா, ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சுகர் அந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நார்மல் இந்த கார்போஹைட்ரேட் இல்லாமல் ரெட் ரைஸில் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியாது. இது வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். மகிழும் மனமும் நிறைந்து இருக்கட்டும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.